வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் தான் பண்ண போறேங்க. இந்த கேக்கை செய்யறதுக்கு வந்து சுவாதி வந்திருக்காங்க. சுவாதி எங்க ரிலேஷன் தான். வாடா. சுவாதி கிட்ட நான் சொன்னேன், எனக்கு பெரியமாவுக்கு ஒரு கேக் சொல்லித்தடா. எனக்கு கேக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா நான் செய்ய மாட்டேங்க, பிளைன் கேக் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். எனக்கு ஒரு கேக் சொல்லித்தம்மா, கிறிஸ்மஸ்க்கு செய்வோம் அப்படின்னு சொன்னேன். பெரியமா நானே செஞ்சிடறேன் பெரியமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து சரி சுவாதியே செய்யட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து சுவாதியை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேங்க. அதுவும் சுவாதி செய்யற கேக் வந்து இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியா குழந்தைங்களுக்குலாம் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுதான் சூஸ் பண்ணி இன்னைக்கு வந்திருக்காங்க சுவாதி. அவங்க கிட்டே கேட்டலாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத சுவாதி கிட்டே கேட்டலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து கோதுமையில ப்ரௌனி செய்ய போறோங்க. வெறும் நாட்டு சக்கரை மட்டும் போட்டு நல்லா ஹெல்த்தியா ஒரு கோதுமையில ப்ரௌனி செய்ய போறோம். இதுக்கு முன்னாடி சுவாதி வந்து நம்ம சேனல்ல 2 கேக் செஞ்சிருக்காங்க. பட்டர்ஸ்காட்ச் பண்ணிருக்காங்க, பிளைன் கேக்கும் பண்ணிருக்காங்க. அது வந்து எல்லாமே நாங்க மைதால தான் பண்ணிருக்கோம். இந்த தடவை வந்து ரொம்ப ஹெல்த்தியா பண்ண போறாங்க. எப்படி பண்றாங்க நம்ம பார்த்தரலாம். அதுக்கு எல்லாமே வந்து இப்ப மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. இப்போ சுவாதி ஒன்றொன்னா மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அந்த வெயிட் மிஷின் கூட குட்டியாக அழகாக இருந்துச்சு. எல்லாமே வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த வெயிட் மிஷினுக்கு லிங்க் கூட நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேங்க. எல்லாமே அளவு சொல்லிடலாமாப்பா? சொல்லுமா. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு கோதுமை வந்து 85 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். கோதுமை மாவு தெரியுமா? நாட்டு சக்கரை வந்து 210 கிராம் எடுத்திருக்கோம். டார்க் சாக்லேட் 120 கிராம் எடுத்திருக்கோம் தெரியுமா? 3 முட்டை எடுத்திருக்கோம் தெரியுமா? கொக்கோ பவுடர் 82 கிராம் எடுத்திருக்கோம் தெரியுமா? எண்ணெய் வந்து 113 கிராம் எடுத்திருக்கோம் தெரியுமா? ஒரு 30 கிராம் அளவுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு வால்நட் பாதாம் எடுத்துக்கோம் தெரியுமா? 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோம் தெரியுமா? 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கோம் தெரியுமா? 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோம் தெரியுமா? இந்த இன்ஸ்டன்ட் காஃபி வந்து ப்ரூ ஆர் சன்ரைஸ் எது வேணா இருக்கலாம் தெரியுமா? ஓகே. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டரை இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் வச்சு தான் உருக்கணும். டைரெக்டாக வானிலையில் போட்டு அடுப்பில் வைக்கக்கூடாதுங்க. இன்றைக்கி நாங்கள் பாதாமும் டார்க் பிஸ்கட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ நட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சுப்பா. இப்போ நம்ம 3 முட்டையும் தனித்தனியாக உடைச்சி ஒரு கப்பில் ஒன்றா ஊற்றிக்கலாமா? ஓகே. இப்போது ஒவ்வொரு முட்டையாக ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறாங்க. இப்போ எக் எல்லாமே ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி வச்சுக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப்மா, ஒரு பவுலில் எடுத்துருக்கிற கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், அப்புறம் காஃபி பவுடர் இதெல்லாம் மட்டும் தனியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கோதுமை மாவு நம்ம எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். வீட்டில் அரைச்சதாகவும் இருக்கலாம். இப்போ காஃபி பவுடர் சேர்த்தாச்சு. பேக்கிங் பவுடர் மெஷர்மெண்ட்டா எவ்வளோ? 1/2 டீஸ்பூன். கொக்கோ பவுடர். ஓகே. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம கோதுமை மாவு கூட பேக்கிங் பவுடர், காஃபி பவுடர், கொக்கோ பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு. பாரிஸ் சுகரோட ப்ரௌன் சுகர், லைட் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம் தெரியுமா? ஓகே. டார்க் நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற நாட்டு சக்கரை வேண்டாம். அது கொஞ்சம் ரொம்ப கெட்டியா இல்லாம கொஞ்சம் கொலன்னு போயிடும். அதனால லைட் ப்ரௌன் சுகரா எடுத்துக்கலாம். முறுக்கி வச்சிருக்கிற வெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெண்ணையும் நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து முட்டைய இதுல சேர்த்துக்கலாம். ஒரு எக்கா ரொம்பவும் அடிக்க வேண்டாம் தெரியுமா? மிக்ஸ் ஆனா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி 2 முட்டையுமே 1 பை 1 சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறாங்க. பெரியமாட்ட வெண்ணிலா எசன்ஸ் கூட இருக்கோ இல்லையோன்னு சுவாதி அது கூட கொண்டு வந்துட்டாங்க. வச்சிருப்பேன்டா, பேக்கிங் பவுடரும் எசன்ஸும் வச்சிருப்பேன். இப்போ நம்ம முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது கோதுமை மாவில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து கட்டி விழுகாம. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு ப்ரெஷர் பேனில் கொஞ்சம் மணல் போட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு சூடேற்றிக்கிறோம். இப்போ நம்ம மீதி இருக்கிற கோதுமை மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேக்குக்கு மாதிரி ரொம்ப போட்டு அடிக்காமல் மிக்ஸ் பண்ணால் போதும்.
வெட் இன்கிரீடியண்ட்டும் டை இன்கிரீடியண்ட்டும் ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டார்க் சாக்லேட்டும் நட்ஸும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் கரைஞ்சிரும் என்னடா? ஒரு சிலது கரையும் பெரியமா, ஒரு சிலது அப்படியே சாக்லேட் கிரன்ச்சியாவே இருக்கும். இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ப்ரௌனி பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பேனையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ப்ரௌனி பேட்டரை நம்ம பேனில் சேர்த்துடலாம். நம்ம கேக் மோல்டு இல்லை அப்படின்னா குக்கர் தட்டில் கூட ஊற்றி வைக்கலாம் இல்லைம்மா? இப்போ இந்த கேக் மோல்டில் நீ பட்டர் பேப்பர் தான் போட்டிருக்கேன்மா. ஃபர்ஸ்ட்டு பேனில் நல்லா வெண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெண்ணெய் போட்டு மைதா மாவு யூஸ் பண்ணா மைதா மாவு, கோதுமை மாவு யூஸ் பண்ணா கோதுமை மாவு நல்லா போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் போட்டா கொஞ்சம் அடி பிடிக்காம கொஞ்சம் நல்லா ஒட்டாம வரும். இப்போ நம்ம பேன்ல ப்ரௌனி பேட்டர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஈவனா வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் இப்படி தட்டி விட்டுக்கலாம். இப்போ குக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டார்க் சாக்லேட்டும் கொஞ்சம் நட்ஸும் நம்ம மேல போட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிற குக்கர்ல வச்சு பேக் பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிற குக்கர்ல நம்ம ப்ரெஷர் பேன்ல தான் வைக்கிறோம். என்னடா லோ ஃப்ளேம்லேயே பேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ரௌனிக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி உள்ள வச்சாச்சு. இது பேக் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரௌனி பேக் பண்ணி 40 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்படி திறக்கும் போதே வாசம் தூக்குதுடா. நடுவுல ஒரு கம்பி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்க. இந்த கம்பியில ஒட்டவே இல்லை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெளியில எடுத்துடலாமாப்பா? இப்போ நம்ம எடுத்து வெளியில வச்சிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே நல்லா ஷைனிங்கா இருக்கு. என்னடா? ஆமாங்க பிரிமா. தொட்டு பார்க்கும்போதே நல்லா சாஃப்டா இருக்குடா. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா செட் ஆயிக்கும் பிரிமா. கொஞ்சம் கெட்டியாகும். சுவாதி ப்ரௌனி செஞ்சு முடிச்சுட்டாங்க. வெளியிலையும் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நம்ம கீழே வந்து நம்ம மணல் போடுறோம் இல்லைங்களா? இப்போ இது உடனே வந்து நம்ம வெளியில டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் குக்கிங்க்கு யூஸ் பண்றோம். அதனால அந்த ஹீட் தாங்காது. அதனால நம்ம பேன்ல இருந்தோ குக்கர்ல இருந்தோ உடனே நம்ம வெளியேற்றிடணும். அப்புறம் நீங்க உங்ககிட்ட மணல் இல்லை அப்படின்னா நீங்க கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி யூசேஜுக்கு போடுற கல் உப்பை நம்ம மறுபடியும் கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேக்கு குக்கீஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனி வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதுல பேன்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் பேப்பர் எல்லாமே எடுத்துடலாம். இப்போ நம்ம வேற பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. சுவாதி ரொம்ப சீக்கிரமா ரொம்ப ஹெல்த்தியா கிறிஸ்மஸ்க்கு கேக் செஞ்சு கொடுத்துட்டேன். கட் பண்ணிடலாமாடா? கட் பண்ணிடலாம். ஓகேடா. சூப்பர்ப்பா. தேங்க்யூ. ஓகே சூப்பராக இருக்குடா. பார்க்குறதுக்கு மட்டும் சாஃப்டாக இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு குட்டி மாவுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ அது எப்படிடா உனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? மெயினாக குட்டீஸ்க்காக பண்ணி கற்றுக்கிட்டதாங்க பிரிமா. குட்டீஸ்க்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம். கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி குக்கீஸ் வேற என்னென்னடா தெரியும்? கேக்ஸ் பண்ணுவேன் பிரிமா. பொதுவாக என்ன ஹெல்த்தியாக நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது சும்மா ட்ரை பண்ணி பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆமாம் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணால் நமக்கே தெரியும் எப்படி வருமா, எப்படி நல்லா இருக்குமா என்னென்னு பண்ண பண்ண ப்ராக்டிஸ் ஆகிக்கும். சுவாதி பொறுமையாக கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 2 தடவையும் ஆதிரா தான் வந்து கட் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. தடவை ஸ்கூலுக்கு போயிட்டனால பார்க்க முடியல. சித்தி கொடுத்தாங்கன்னு கொடுத்துறேன்டா. ரொம்ப அருமையா குட்டீஸ்க்கெல்லாம் ஹெல்த்தியான இந்த கேக் செஞ்சு கொடுத்துட்டப்பா. டேஸ்ட் பார்த்துறீங்களா தெரியுமா? ஓகேடா. சூப்பரா இருக்கா? அருமையா இருக்கு.
குழந்தைங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை கோதுமை எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? அருமையா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ப்ரௌனி கூட நம்ம ஐஸ்கிரீமும் மேலே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரீசர்ல ஒரு 1 மந்த்க்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் ஆகாது. ஃப்ரீசர்ல ஒரு நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னா 1 மந்த்க்கு வேணாலும் நம்ம ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம், வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா நல்லா இருக்கு. ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். ஒத்துக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். வெளியில எவ்வளவு நாள் வச்சுக்கலாம்? வெளியில ஒரு 2 நாள் வச்சுக்கலாம். அருமையா இருக்கும். தேங்க்யூ பெரியமா. அப்புறம் பெரியமாவோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்தோடனே பெரியமா கிட்ட சொன்னேன், ரொம்ப நல்லா எடிட் பண்றாங்க, எங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு பெரியமா. நீங்க எப்பவுமே கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்களும் எல்லாம் நிறைய நல்லா செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து புதுசு புதுசா நல்ல ஹெல்தியான ரெசிபிஸா செய்யணும். எல்லாருக்கும் வந்து செஞ்சு காட்டணும். நீ கேக் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கேன். வீட்டுல வந்து பாப்பா இருக்கனால இப்போதைக்கு வந்து சுவாதியால பண்ண முடியல. நான் எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல நான் பண்ண வச்சிருவேன் சுவாதிய. கண்டிப்பா. இந்த ஹெல்தியான கேக் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுவாதிக்கும் நம்ம எல்லாரும் இந்த நேரத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூடா. இந்த நேரத்தில் எங்கள் 2 பேரோட சார்பாகவும் அட்வான்ஸ்டாக அவங்க எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த கேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.